இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் பாளையங்கோட்டை டக்கரமால்புரம். இது கார்ப்பரேஷன் தானே சார்? கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ள பகுதி. இதில் கிழக்கு மேற்கு பாறை அமைப்பு, அதனால் வடக்கு தெற்காக ஸ்கேன் பண்ணுறேன். அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது, இது ரிசீவர் கருவி. இந்த ரிசீவர் கருவியோட ஆப்பு இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதனுடைய ரிப்போர்ட் என்னென்னு தெரிஞ்சிடும். 200 மீட்டர் ஆழம் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு, 27 மீட்டர் லென்த்து. இது ஏன் பிளாட்டை விட்டு வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஒரு 2-3 மீட்டர் கட் ஆயிரும். ரிப்போர்ட் வந்து கிடைக்கிறது 27 மீட்டர்னால் ஒரு 25 மீட்டர் 24 மீட்டர் தான் கிடைக்கும். அதனால தான் நான் வெளியே வச்சுருக்கேன். அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவியிலேருந்து தான் நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். இது கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மிக மோசமான ஏரியாக்கள் இதுவும் ஒன்று, டக்கரமால்புரம் ஏரியா. ஆனால் இவ்வளோ வீடு வந்திருக்கு, இவ்வளோ டெவலப்மெண்ட்டு, இவங்க தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. சிபிஹெச் வாட்டர் வச்சு மட்டும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்க முடியும். நிறைய கார்ப்பரேஷன் வாட்டர் வந்ததுனால டெய்லி வருது. சரி அதனால் அவங்களுடைய சர்வைவல் வந்து பிரச்சனை இல்லை. கார்ப்பரேஷன் வாட்டர் வரனால அதனுடைய ஆற்று தன்னுடைய ரீசார்ஜிங் வேறு கிடைக்கும். அவுட் கிராப் பெரும்பாலான இடங்கள் அவுட் கிராப் வந்து சார் மேலேயே இருக்கும். ஆமாம், மறுபடியும் 10 அடி 20 அடிக்கு கீழேயே அந்த அவுட் கிராப் தெரியுது பாருங்கள். 5 அடி 10 அடிக்கு கீழேயே பாறை வந்துடும். நமக்கு ஒரு 30 அடி வரைக்கும் வெதர்ட் ராக், நம்ம இன்ஜினியரிங் டைமில் டென்ஸ் மீடியா ராக் டிஎம்ஆர் கிடச்சா ஓரளவுக்கு வீட்டு தேவையான தண்ணி வந்துடும். அந்த டென்ஸ் மீடியா ராக்கு 5 அடி 10 அடியோட முடிஞ்சு போச்சு, கீழே ஹார்ட் ராக்கு ஆரம்பிட்டுன்னு வைங்களேன், எந்த கோட்டையிலும் தண்ணி வராது. இப்போ நம்ம பாறை அமைப்புக்கு எதிராக நம்ம கிராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ அடி வரைக்கும் சிதைவு இருக்குது, வெடிப்பு, கருங்கல் பாறையிலையும் வெடிப்பு இருக்கா பிளவு இருக்காங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சது கிழக்கு ஓரத்தில். 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். பட்டு கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி பூவர். இது ஆப்போசிட் சைடு மேற்கு ஓரத்தில் இப்போ 22 மீட்டர் லென்த்துக்கு 300 மீட்டர் ஆழமாக இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 200 மீட்டர் ஆழம் பார்த்தோம், இது 300 மீட்டர் ஆழத்துக்கு பார்த்துட்ருக்கோம். இது ஜியாலஜிக்கலாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாறை தான், மேலேருந்தே பாறை. நம்ம இடத்துலையே ஒரு அவுட் கிராப் இருக்குது அதில். ஸோ இங்கே ஃபவுண்டேஷன் தோன்றதுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய இடம் இது. அந்தளவுக்கு ராக் வந்து மேலே இருக்குது. இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல் ஏரியாவில் வந்து கீழே ஆழத்தில் போய் பாறை பிரேக் ஆகும். காரணம் வந்து டிப்பு, பாறை உட்சரிவு ஒரு சைடாக இருக்கும், வடமேற்கு திசை நோக்கி உட்சரிவு இருக்கும். இங்கே வந்து உட்சரிவே இருக்காது, நேராக வெர்டிக்கலாக டிப் ஆகும். நான் ஏன் பாறை அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது தெரியும். நேற்று ஆய்வு பண்ணி செஞ்ச இடத்துல ஒரு கரெக்டாக வட கிழக்கு தென்மேற்கு திசையில் ஸ்ட்ரைக்கு, அதாவது நீரோட்ட பாறை அமைப்பு இருக்குது. ஆனால் பாறை உட்சரிவுங்கிறது வடமேற்கு திசை நோக்கி போயிட்டே இருக்குது. அந்த பாறை உட்சரிவு இருந்தால் தான் ஆழத்தில் போய் பிரேக் ஆகும். இங்கே வந்து பெரும்பாலும் வெர்டிக்கல் செங்குத்தாக பாறை கீழே இறங்கும். அதனால தான் இங்கே ஆழத்தில் வந்து பெரும்பாலும் இங்கே கிடைக்க மாட்டேங்குது தண்ணி. ஆனால் எங்கேயும் 1-2 இடத்துல 400 அடி 500 600 அடிலாம் தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி இங்கே கிடைக்கான்னு பார்ப்போம். 2வது ஸ்கேன் முடிஞ்சு இதில் ஒரு அடையாளம். இது மேலே ஒரு 25-30 அடிக்குள்ளே லேசாக ஈரம் கிடைச்சாலே பெரிய சாதனை. மற்றபடி இந்த என்டையர் ஏரியாவும் கீழே அப்படியே கருங்கல் பாறை புதஞ்சு கிடக்கல, மேலேயே இருக்குது. இந்த மண் வந்து ஒரு 2-3 அடி மண் தான் சாயில், அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் அவுட் கிராப் மேலேயே இருக்குது. இந்த அளவுக்கு அவுட் கிராப் மேலே இருக்குது அப்படின்னா கீழே 2-3 அடி கீழே இப்போ பாறை தான். நம்ம ஜியாலஜிக்கல் அப்சர்வேஷனும் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டும் அப்படி மேட்ச் ஆகுது, மிக கரெக்டாக மேட்ச் ஆகுது.